கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. கான்ட்ரவர்சியும் இருக்குது, அதே சமயத்தில் கண்டென்ட் கொடுக்குறவங்களாவும் இருக்கணும், ப்ராமிசிங்காகவும் இருக்கணும், பொட்டென்ஷியலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஜனங்க கிட்ட ரீச் ஆகிறவங்களாவே இருக்கணும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த வாட்டி போட்டிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிளைண்டாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுறாம இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாத்துலேயும் அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வந்து ரேண்டமாக போட்டு ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் அதிரடியாக தான் இருக்குது. ஸோ ஆட்டமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பர்சனாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மாலினி ஜீவரத்னம். இவங்களை பற்றி நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் ரிஷின், நான் வந்து மூவி ரிவ்யூஸும் வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் கூட பண்ணுவேன். ஸோ அதில் இன்ஸ்பெக்டர் ரிஷின் ஒரு வெப் சீரிஸ் பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதில் இவங்க ஒரு லீடிங் ரோலாக வராங்க, அதுலேயும் லெஸ்பியனாக தான் வருவாங்க. ஸோ அவங்க அந்த கேரக்டர் தான் அப்படி பண்ணாங்களோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அவங்களோட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த சீரிஸ் பற்றி அவங்க வந்து நிஜமாவே லெஸ்பியன் அப்படின்னும் போது அப்படி ஒரு பர்சனை தான் இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸ்ல உள்ள விட போகிறாங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ சென்சிட்டிவாக அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடவும் இதுவாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க பிக் பாஸ்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த ஷோக்கான எத்திக்ஸோடு நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுல அந்த ஷோவோடது அந்த ஒரு ஹைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவங்களுக்கான ஸ்டாண்டே எடுப்பாங்க, அந்த ஷோக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது LGBTQ அந்த இதிலேருந்து வராங்க கேட்டகரியிலேருந்து. ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸில் இந்த கேட்டகரியிலேருந்து சீசன் 6 ஷிவின் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.